தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது ஒரு மிகவும் ஆசீர்வாதமான செய்தியின் மூலம் உங்களோடு தொடர்பு கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். தலைப்பு என்ன தெரியுமா? தேவனின் கண்கள். இயேசுவின் கண்கள் அழகு நிறைந்த கண்கள். கருணை, பரிவு, பாசம், இரக்கம், தயவு, மனதுருக்கம் எல்லாம் அவருடைய கண்களில் அப்படியே நாம் பார்க்கலாம். அவருடைய ஒரு பார்வை, இயேசுவின் ஒரு தொடுதல் நம்மை அப்படியே மாற்றிவிடும். என்ன அழகு என் இயேசுவின் கண்கள் என்ற ஒரு பாடல் கூட இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் அழகு மிகுந்த கண்கள். அந்த கண்களை பற்றி பேசுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, உம்முடைய கண்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேரை பார்த்தது. மனதுருகின கண்கள் எத்தனை பேரை தொட்டது. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் கூட நீர் வெறுமனை அனுப்பினதில்லை. ஆண்டவரே, அந்த அழகிய கண்களை பற்றி பேசுவதற்கு நீர்தான் எனக்கு திராணியை தர வேண்டும். உமது கண்களை பற்றி, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய கண்கள், ஹல்லேலூயா, தேவனுடைய கண்களை பற்றி பேசுவதற்கு ஆவியானவரே எனக்கு வேண்டிய பலனையும் அந்த நம்பிக்கையையும் எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய கண்களை பற்றி பேசுவதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும் ஆண்டவரே, ஒரு தனி தகுதி வேண்டும் ஆண்டவரே. ஆஹோ ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமையாலும் இன்னும் ஒரு முறையாக என்னை நிரப்பி கர்த்தாவே, உம்முடைய கண்களை பற்றி பேசுவதற்குரிய ஆண்டவரே தயவை பாராட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை தேவனுடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கும். தேசம் என்று சொன்னால் அது குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம், தனி நபர் என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய கண்கள் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், மகா பெரிய பாக்கியம். அதை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். இந்த உலகத்தின் மனிதர்களுடைய கண்கள் தயவு கிடைக்கும் பொழுது அவர்கள் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்கிறார்கள். அப்படியானால் பரலோகத்தின் சொந்தக்காரரின் கண்கள் நம்மீதே வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை நோக்கமாக இருக்குமானால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எத்தனை 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 என்பதை நினைத்து பாருங்கள். அது விசாரிக்கும் தேசம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்காதீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் பாரத்தை அவர் மீது வைத்துவிடு என்று வசனம் சொல்லுகிறதல்லவா? தேவனும் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னை விசாரிக்கும்படியாக வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எதற்காக? நம்மை விசாரித்து நம் தேவைகளை சந்திப்பதற்காக. பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அடுத்த பிறந்த நாள் வர்ற வரைக்கும் ஒரு வருடம். இல்லை, திருமண நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த திருமண நாள் வர்ற வரைக்கும் ஒரு வருடம். ஜனவரி 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே அது ஒரு புதிய வருடம். அடுத்த ஜனவரி 1 வரும் பொழுது ஒரு வருடம். இந்த வருடம் எத்தனை பிறந்த நாளாக இருந்தாலும் திருமண நாளாக இருந்தாலும் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரையும் கர்த்தருடைய கண்கள் நம்மை விசாரிக்கும் கண்களாக நம் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். நம்மை விசாரிக்கும் தேவன் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பூமி எங்கிலும் என்ன செய்கிறது? கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறது? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய். யாருக்கு விளங்க பண்ணும்படியாய்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு விளங்க பண்ணும்படியாய். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே விளங்க வேண்டுமா? ஒன்று செய்யுங்கள். உத்தம இருதயம் தேவை. இந்த நேரத்திலே உங்கள் இருதயத்திலே உத்தமம் இல்லாத காரியங்கள் காணப்படுமானால் இந்த நேரத்திலே அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆகவே உத்தம இருதயத்தை இன்றிலிருந்து உருவாக்கி கொள்ளுங்கள். தேவையில்லாத இருதயத்தில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து காரியங்களையும் தூக்கி எறிந்து விடுங்கள். அவர் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே விளங்க பண்ணுவார். ஒரு ஸ்திரீ தேவனிடத்திலிருந்து வல்லமையை தான் எடுத்துக்கொண்டாள். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? அவள் முடிவெடுத்தாள், நான் ஓடுவேன், அவர் வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அவள் முடிவெடுத்தாள். நடந்தாள், வந்தாள், தைரியத்தை வரவழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் ஒரு ஓரத்தை தொட்டு அவரிடத்தில் இருந்து வல்லமையை அவள் எடுத்துக்கொண்டாள். ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதே என்று. அந்த நேரத்தில் தானே அவள் சுகமடைகின்றாள். அவள் எடுத்துக்கொண்ட வல்லமை அவளுக்கு சுகத்தை கொடுத்ததென்றால் அவர் நம்மிலே விளங்கச் செய்கிற வல்லமை நமக்கு என்னவெல்லாம் தரும் என்று நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அன்பானவர்களே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் கண்கள் உங்களை பார்க்கும். கண்கள் பார்த்து என்ன செய்யும்? அவருடைய வல்லமையையே உங்களிடத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் இல்லத்தில் விளங்கச் செய்வார். ஆண்டவர் விளங்கச் செய்வார். அப்படியானால் இன்றைக்கு என்ன செய்யுங்கள்? உத்தம இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை, மன உண்மையுள்ள இருதயத்தை, ஒரு நேர்மையான இருதயத்தை, ஒரு நீதியுள்ள இருதயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இருதயத்தில் இருக்கின்ற அல்லங்கோலங்களை எடுத்து உதறித்தள்ளி விடுங்கள். கசப்பா, வைராக்கியமா, கோபமா, எரிச்சலா, வெறுப்பா, விரோதமா, பகையா, பிரிவினைகளா? வேண்டாம் அன்பானவர்களே. நாம் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய பாதங்கள் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. எதற்கு இதெல்லாம்? உத்தம இருதயத்தோடு இருந்து தேவனுடைய வல்லமையை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உலகத்தில் பஞ்சம் இருந்தால் கூட நமக்கு கவலை இல்லை அன்பானவர்களே. உத்தம இருதயம் நமக்கு இருக்குமானால் அவர் பஞ்சத்தில் கூட, உலகம் எங்கும் பஞ்சம், நாம் இருக்கிற இடம் எங்கும் பஞ்சமாக இருந்தால் கூட, வறட்சியான காலங்களாக இருந்தாலும் கூட அவர் நம் கரம் பிடித்து அந்த பஞ்ச காலத்தில் கூட நம் தேவைகளை சந்தித்து நம்மை உயிரோடு காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமையைத்தான் அவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். பாருங்க, சாரிபாத் ஊர் விதவை என்ன நிலைமை ஆயிற்று என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அந்த அப்பத்தை செய்து சாப்பிட்டு மரித்து விடலாம் இருந்த பெண்ணுக்கு எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த அப்பத்தை அவருக்கு கொடுத்ததினால் பஞ்சக்காலம் முழுவதும் அவள் வீட்டில் எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. ஊரெங்கும் பஞ்சம், அவள் வீட்டில் செழிப்பு. இதுதான் அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வேறுபாடு. பஞ்ச காலத்திலும் கூட, வறட்சியான காலத்திலும் கூட நாம் மகிழ்ச்சியாக, செழிப்பாக, தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால், தேவன் நம்மை உயிரோட காக்க வேண்டுமானால் நாம் அவரை நேசிக்க வேண்டும். 2 நாளாகமம் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். இந்த ஸ்தலத்திலே
செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அது எப்படி நமக்கு பொருந்தும்? உங்கள் குடும்பத்திலே ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தினராக ஒரு இடத்திலே சேர்ந்து அந்த ஸ்தலத்திலே நீங்கள் ஜெபித்து அந்த நேரத்தை வீணாக்காமல் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பீர்கள். ஆனால் அந்த ஸ்தலத்திலே நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து திறந்தவைகளும் அவருடைய செவிகள் உங்கள் ஜெபத்தை கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. அவர் கவனித்து விட்டு சும்மா இருப்பாரா? அதற்கு பதில் அளிக்கிற தேவனாக இருப்பார். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் தினமும் ஒரு ரூமில் கதவை அடைத்து கொண்டு குறிப்பிட்ட நேரம் ஜெபம் செய்வார். அவர் அந்த அறையில் எந்த இடத்தில் இருந்து ஜெபம் செய்வார் என்று அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. ஒரு நாள் விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். அவர் அவர்களோடு நன்றாக ஜாலியாக பேசி கொண்டிருந்தார். அவங்க அம்மா வந்தாங்க. மகனே, உன்னுடைய ஜெப நேரம், போய் ஜெபித்து விட்டு வா. போங்கம்மா, இவங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருக்காங்க, நான் இவர்களோடு பேசிவிட்டு நான் அப்புறமாக ஜெபித்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவங்க அம்மா விடலை. அந்த மகனை இழுத்து கொண்டு அந்த அறையிலே கொண்டு போய் நிறுத்தி ஜெபம் பண்ணு என்று சொன்னார்கள். என்னம்மா ஏன் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த அறைக்கு ஏதோ ஒரு பொருளை எடுக்க வந்தேன், இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதை கண்டேன். ஏனென்றால் இது உன் ஜெப வேளை அல்லவா, உன் ஜெபத்தை கேட்பதற்காக ஜீசஸ் வந்திருக்கிறார், அதனால் தான் உன்னை நான் இவ்வளவு அவசரமாக கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். உடனே அவர் கேட்டார், எந்த இடத்தில் இயேசு நின்று கொண்டிருந்தார் என்று கேட்டார். அவர் எப்பொழுதும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற இடத்தை அவர்கள் அம்மா காட்டினார்கள். இந்த இடத்தில் தான் இயேசு நின்று கொண்டிருந்தார். ஐயோ அம்மா, இந்த இடத்தில் தானே நான் முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். என் ஜெப நேரத்தில் என் நேசர் என்னை தேடி வந்து விட்டார். ஆனால் நானோ அந்த ஜெப நேரத்தை புறக்கணித்து விட்டு வீணாக பேசிக்கொண்டிருந்து விட்டேனே அம்மா, தேங்க்யூ மம்மி என்று சொல்லிவிட்டு அவர் தன் ஜெபத்தை தொடர்ந்தார். அதே மாதிரி நீங்கள் ஜெபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கி, ஒரு நாள் 2 நாள் பல வேலைகளின் நிமித்தமாக அது மாறிப்போனால் பரவாயில்லை, ஆனால் அதை மாமூலாக ஒரு கட்டாயமாக நீங்கள் தினமும் ஜெபித்தால் அந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாகத்தானே பதிலை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அன்பானவர்களே, ஆகவே ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்க மறந்து விடாதீர்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரே ஒரு கண்டிஷன், நாம நீதிமான்களாக வாழ்ந்துட்டா போதும். என்ன சொல்லுகிறது வசனம்? நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலக மனிதர்கள் தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. செய்கிறேன்னு சொல்லுவாங்க, சிலர் செய்வார்கள், சிலர் செய்ய மாட்டார்கள். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர், வாக்கும் மாறாதவர், உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபார மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் செய்வார். ஒரு கண்டிஷன், நீதிமான்களாக மாறிவிட்டால் நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரின் கண்கள் நோக்கமாக இருந்தால் அவர் பதில் தருவார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக கவனித்து கேட்கிறது. அவர் காதுகள் மந்தமாகவில்லை, அவர் ஆவி குறுகி போகவில்லை. நிச்சயமாகவே நீதிமான்களாக மட்டும் அன்பானவர்களை நீங்கள் மாறிவிட்டால் உங்கள் ஜெபங்களுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் உங்களை தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு அவருடைய செவிகள் நீங்கள் கூப்பிடுதலுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, எவ்வளவு எளிதான ஆசீர்வாதம்! எவ்வளவு சின்ன செயலை செய்ய சொல்லி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். நீங்கள் இன்றைக்கு நீதிமான்களாக மாறிவிடுங்கள். நீதிமான்களாக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்?
வாழ்க்கையில் காணப்படுகின்ற அநீதியான எண்ணங்கள், அநீதியான பேச்சுக்கள், அநீதியான செயல்களை அப்பொழுதே இப்பொழுதே விட்டு ஒதுக்கி விடுங்கள். வேண்டாம் என் வாழ்க்கையில் இந்த அநியாயமான காரியங்கள், வேண்டாம் இந்த அநியாயமான சிந்தனைகள், வேண்டாம் இந்த அநியாயமான செயல்கள் என்று விட்டுவிட்டால் நீங்கள் தான் நீதிமான். அப்போ யாருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும்? தேவாதி தேவனுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கும். அவர்கள் செவிகள் எப்படி இருக்கும்? உங்கள் கூப்பிடுதலுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். இதை விட்டுவிட்டு கலங்கி தவித்து பயந்து என்ன பயன்? தேவனிடத்தில் இன்றைக்கு உத்தம இருதயம் உள்ளவர்களாக மாறுங்கள். ஒரு ஸ்தலத்திலே, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள். மட்டுமல்ல, நீதிமான்களாகவும் மாறுங்கள். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். தேவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது? இருதயத்தை பார்க்கிறது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் நீதிமான் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் யாருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை? தேவனிடத்தில் எதையுமே நாம் மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அவர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறபடியால் நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அன்பானவர்களே, அந்த ரங்கத்தில் பலர் துணிகரமான பாவங்களை என்ன செய்கிறார்கள்? ஒருவரும் பார்க்கவில்லை என்று நல்லா செய்திடுறாங்க. ஆனால் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? தேவாதி தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் திருப்தி பண்ணிக்குவான். இன்னொருத்தரை பார்த்து அவரை விட நான் மேல், அவரை விட நான் பரிசுத்தவான், அவரை விட நான் நீதிமான் என்று தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு தான் போகிற வழி தவறாக இருந்தாலும் அதை சரி என்று சொல்லி அதற்கு 4 வசனங்களை எடுத்து காட்டி தன்னையே திருப்திப்படுத்தி கொள்வான். ஆனால் ஆண்டவரை யாருமே எப்பொழுதுமே ஏமாற்ற முடியாது. மனிதர்களிடம் வேண்டுமானால் நல்லவர்கள் போல, நீதிமான்கள் போல நடித்து விடலாம். தேவனிடத்தில் அது முடியாது. அவர் நம் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம் நடைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம் வழிகளை நன்றாகவே அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவனிடத்தில் நம் வழிகளை சரிப்படுத்திக் கொள்வோம். அந்த ரங்கத்திலே செய்கிற துணிகரமான பாவங்களுக்கு நம்மை நாமே விலக்கி பாதுகாத்து கொள்வோமானால் ஆண்டவருடைய கண்கள் நமக்கு நன்மை செய்கிற கண்களாகவே இருக்கும். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரை தேவனுடைய கண்கள் கண்டது. ஆகாரின் தேவையை சந்தித்தது. ஆகார் சொல்லுகிறார், அப்படியே பரவசம் அடைந்தவளாய், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அன்பானவர்களே, நம்மை கண்டு கொண்டிருக்கிறார் தேவன். அவரை நாமும் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகார் என்ன சொல்லுகிறாள்? என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்பானவர்களே, தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, கவலைப்படாதீர்கள். மனிதர்களுடைய கண்கள் வேண்டுமானால் நம்முடைய நிலைமைகளை பார்க்காமல் இருந்து விடலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன், உருவாக்கின தேவன், அண்ட சரங்களையும் சிருஷ்டித்த தேவன் நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கின்றன. சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. நம்மை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கின்றனவா? அல்லது நாம் செய்கிற காரியங்களை பார்த்து அவருடைய கண்கள் துக்கப்படுகின்றனவா? தேவன் துக்கப்படுகின்றாரா? யோசித்து பார்ப்போமா? செருபாபேல் அஸ்திபாரம் போட்டான் ஆலயத்தில். ஆனால்
கட்டுவருக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டன. கடைசியில் என்ன செய்கின்றான்? ஒரு மூளைக்கல்லை நட்டு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? நாலா திசைகளிலும் இருந்து கட்டடத்துக்குரிய பொருள்கள் வந்து கிடைக்கிறது. அவர் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொன்ன பொழுது கிருபை உண்டானது. அதனால் அன்றிலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன், கிருபை உண்டாவதாக ஆண்டவரே, உம்முடைய கண்களில் தயவு உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக என்று எப்போ பார்த்தாலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு தெரிந்தவர்களிடமும் சொல்லிக் கொடுத்தேன். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லிக் கொள்ளுங்கள். தேவன் கிருபையை பெருகச் செய்வார். அவர் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 19:19 உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். கிருபை கிடைத்தது யாருக்கு? லோத்துக்கு. அதனால் என்ன நடந்தது? ஜீவனே காக்கப்பட்டது, மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டான். ஆகவே அன்பானவர்களே, ஜீவனை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உயிரற்ற வாழ்க்கையில் காணப்படுகின்ற நிலைமைகள், பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு உயிரடைவதாக, மரணத்தையும் கூட தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையுடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறீர்களா? லோத்தை நோக்கின கண்கள், லோத்தை மரணத்தினின்று தப்புவித்த கண்கள் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உங்களையும் நோக்கி கொண்டிருக்கின்றன. உங்களையும் அது போன்ற சூழ்நிலையிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்களும் பாருங்கள். எல்லாரையும் அவர் பார்க்கிறார். ஒருவர் கூட அவர் கண்களுக்கு மறைவாக தன்னை ஒளித்து கொள்ளவோ மறைத்து கொள்ளவோ முடியாது. நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன், விடியற்காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் சென்று தங்கினாலும் என் வலது கரம் உன்னை பிடிக்கும், என் கண்கள் உன்னை காணும் என்று வசனம் சொல்கிறது. நாம் உட்கார்தலையும் நாம் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. நாம் வேணால் நினச்சிக்கலாம் அவர் பார்க்கவில்லை, அவர் பார்க்கிறாருன்னு சொல்கிறாங்க, நம்ம இப்போ எங்கே பார்த்துட்ருக்காரு. அப்படி நினைத்து காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இந்த பூமியில் வாழும் பொழுதே தேவன் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு, என்ற பயத்தோடு, நடுக்கத்தோடு உலகத்தில் நாம் வாழ்ந்தால் பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாகும். அன்பானவர்களே, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அன்பானவர்களே, சில நேரங்களில் உங்கள் உள்ளத்தில் வெளியே சொல்லாவிட்டாலும் என்ன நினைக்கிறீர்கள்? என் நிலைமையை கர்த்தர் பார்க்கவில்லை போல் இருக்கிறது, கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றே தெரியவில்லை, என் நிலைமையை அவர் காணவில்லை போல் இருக்கிறது என்று இனிமேல் நினைக்காதீர்கள். வசனம் என்ன சொல்கிறது? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, கண்ணை உருவாக்கினவர் நம்மை காண்கிறார். எதற்காக காண்கிறார்? நம் தேவைகளை சந்திப்பதற்காக காண்கிறார். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, வானத்திலிருந்து பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் மனுஷர் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்ப்பதோடு அது ரெக்கார்டாகிக்கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே அவைகளுக்கெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள முடியாது, கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆகவே இப்பொழுதே ஒரு நேர்மையான, ஒரு ஒழுங்கான, ஒரு உத்தமமுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக வாழ்வோமானால் நாம் எதற்கும் கலங்க வேண்டாம். இந்த பூவுலகத்திலும் நமக்கு சந்தோஷம், பரலோகத்திலும் நமக்கு சந்தோஷம். ஜெபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே ஆவியானவரே நீர் பேசியிருக்கிறீர். மரணத்திலிருந்தும் தப்புவிக்கக்கூடிய வல்லமையுடைய கண்கள் உடைய கண்கள், இரக்கமுள்ள கண்கள், தயவுள்ள கண்கள், காருண்யம் நிறைந்த கண்கள்.
ஆனால் அந்த கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, எங்கள் தேவைகளை சந்திக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உத்தம இருதயத்தோடு உமக்கு பயந்து உம்மை நம்பி நீதிமான்களாக அந்தரங்கமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது உம்முடைய கண்கள் எங்களுக்கு நோக்கம் மட்டுமல்ல, எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலிருந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாத்தான் வெகு தூரத்தில், இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம். இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம். இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம். இயேசு நம்மை சுற்றிலும், சாத்தானுக்கோ ரன்னிங் ரேஸ். இயேசு நம்மை சுற்றிலும், சாத்தானுக்கோ ரன்னிங் ரேஸ். இயேசு நம்மை சுற்றிலும், சாத்தானுக்கோ ரன்னிங் ரேஸ். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் பாதுகாக்கிறார். எப்படி என்றால், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அப்படியாக நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் யாராகிலும் இருக்கிறார்களா? ஒருவருமே இல்லை. என் பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டதென்றால் நான் ராத்திரி தூங்க மாட்டேன், தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் திடீரென்று தூங்கிவிடுவேன். அதற்கு பின் முழித்து பார்ப்பேன். இதுதான் மனிதர்களுடைய நிலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்க வேண்டும், நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடி வாஞ்சையோடு ஒரு இடத்தில் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் திளைத்து மகிழ்ந்து களிகூர்ந்து பரவசப்பட்டு ஆனந்தப்பட்டு ஒவ்வொரு நாளும்
நம்மை அவருடைய பிரசன்னத்தாலும் அவருடைய மகிமையாலும் நிரப்பும் பொழுது, நாம் நிரம்பி இருக்கும் பொழுது அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நம் மனம் போன போக்கிலே நமக்கு இஷ்டமான காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டே போய்விட்டு எங்கேயாவது செல்லும் பொழுது என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே என்று சொன்னால், அவர் கேட்கிறார் அல்லவா, என் மகளே நீ எப்படி நடக்கிறாய், என் மகனே நீ எப்படி நடக்கிறாய், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்படியாக உன் வாழ்க்கை இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை அவர் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அனுதினமும் நித்தமும் அவர் சமூகத்தை நாடுங்கள். அவர் சமூகத்தில்தான் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எங்கு சென்றாலும் எந்த கவலையும் இல்லை. அவர் சமூகம், அவர் பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். அப்படி செல்லும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். உலக கவலைகள் எல்லோருக்கும் போல்தான் நமக்கும் உண்டு. பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இது எதுவும் நம்மை தாக்காதபடிக்கு அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருந்து நம்மை ஒரு இளைப்பாறுதலை தந்து, ஒரு அமைதியான மனதை தந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதுதான் தேவனுடைய பிரசன்னம். அதுதான் அவருடைய சமூகம். அந்த சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் நித்தமும் அவர் சமூகத்திலே வந்து அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். நமக்கு முன்பாக தேவன் செல்லுகிறார். எதற்காக செல்லுகிறார்? நாம் நடக்கும் பொழுது தடைகள் வரும். அந்த தடைகளையெல்லாம் அவர் தகர்த்தெறிந்து கொண்டு நமக்கு முன்னே செல்லும் பொழுது அவருக்கு பின்னே நாம் என்ன செல்லலாம்? தைரியமாக, பயம் இல்லாமல் வீர நடை போட்டு செல்லலாம். ஏன்? நமக்கு முன்பாக யார் செல்லுகிறார்? தேவாதி தேவன் செல்லுகிறார். பாதுகாக்கிறவர் செல்லுகிறார். கண்ணுறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் செல்லுகிறார். அதனால் நாம் தைரியமாக செல்லலாம். 2வது, தடைகளை வேற அவர் தகர்த்தெறிந்து கொண்டே செல்கிறார். தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் காணப்படுகிறதா? இந்த தடைகள் எப்பொழுதுதான், இந்த போராட்டங்கள் எப்பொழுதுதான், உபத்திரவங்கள் எப்பொழுதுதான் என்னை விட்டு நீங்குமோ எனக்கு தெரியவில்லையே என்று கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்ல அவர் பிரசன்னத்தினால் நிரம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து நீக்கி போட்டுக்கொண்டே உங்களுக்கு முன்பாக செல்வார். நீங்கள் பத்திரமாக அவருக்கு பின்பாக சென்று கொண்டே இருக்கலாம். ஏசாயா 45 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன் என்ன செய்கிறார்? நம் கோணலான காரியங்களை, நம் வாழ்க்கையில் கோணலாக, முரண்பாடாக, வேறுபாடாக காணப்படுகின்ற அனைத்து காரியங்களையும் அவர் என்ன செய்கிறார்? நீக்கி போடுகிறார், செவ்வையாக மாற்றுகிறார். கோணலாக இருக்கிற பாதை அவர் என்ன செய்கிறாரு? செவ்வையாக மாற்றுகிறார். ஆகவே நமக்கு முன் செல்கிற தேவன் கோணலாய் காணப்படுகிற காரியங்களை எல்லாம் அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் பல கோணல்கள் காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் நமக்கு முன்பாக செல்ல நாம் இடம் கொடுப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணலான காரியங்கள், முரண்பாடான காரியங்கள், வேறுபாடான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். ஆகவே அன்பானவர்களே, கோணலானவைகள் செவையாக வேண்டுமா? வாழ்க்கையின் தடைகள் அகற்றப்பட வேண்டுமா? தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா? தேவனை பிடித்து கொள்ளுங்கள்.
அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி வழியுங்கள். தேவ மகிமை ஒரு மோசேக்கு காணப்பட்டது போல உங்களுக்கும் காணப்படட்டும். அப்பொழுது தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 97:3 அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கும். ஆண்டவர் நமக்கு முன் செல்லும் பொழுது எந்த சத்துருவானவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு சேதப்படுத்த முடியாது. அவர் நமக்கு முன் சென்றால் சத்துருவானவர்களை அவர் என்ன செய்கிறார்? அக்கினியால் தமது சத்துருக்களை சுட்டரிக்கின்றார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு மேலான ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அந்த பரிசுத்த அக்கினியாகப்பட்டது நமக்கு எதிராக வருகின்ற பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் முற்றிலுமாக சுட்டெரித்து போடுகிறது. அன்பானவர்களே, அவர் நமக்கு முன்பாக செல்வாரேயானால் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் ஒருத்தர் கூட நம்மை சேதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய அக்கினியால், பரிசுத்த அக்கினியால், பரலோக அக்கினியால் அவைகளை எல்லாம் சுட்டரித்து போடுவார். அன்பானவர்களே, அவர் நமக்கு முன்பாக செல்லும்படியாக நம் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். ஏசாயா 52:12 நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருக்கிறார். முன்னாலும் காக்கிறார், நமக்கு பின் சென்றும் காக்கிறார். அப்படின்னா நாம் நடை போடுவதற்கு பயம் ஏதும் உண்டா? இந்த உலகத்தில் மனிதர்களை பாதுகாக்க மனிதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த மனிதர்களால் அந்த தலைவர்களை பாதுகாக்க முடிகிறதா? எத்தனை முறை அவர்கள் தவறிவிடுகிறார்கள், அல்லது அவர்கள் ஜீவன் போகும் அளவுக்கு பாதுகாப்பினால் ஏற்படுகிற விளைவு மோசமாக இருக்கிறதல்லவா? மனிதன் மனிதனை பாதுகாக்க ஓரளவுக்குத்தான் முடியும். ஆனால் பரம தகப்பன், நம்மை உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? முன்னாலும் காக்கிறார், பின்னாலும் காக்கிறார். அப்போ நம்ம நடுவில் இருக்கிறோம். தேவன் முன்னால் காக்கிறார், பின்னால் அவர் மகிமை நம்மை காக்கிறது. நாம் வீர நடை போட்டு அழகாக போர்க்களத்திலே அப்படியே போர் வீரர்கள் செல்லுவது போல நாம் செல்லலாம். அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உபாகமம் 1:30 உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது போல, வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு முன்பாக செல்லுகிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் ஒரு யுத்தத்தில் போய் வாய் சண்டை போட்டு அதை மூத்தி பெரிய சண்டை ஆகிறத விட நமக்காக காரியங்களை சாதிக்கிற தேவன், நம்ம சும்மா இருந்தால் போதும், அவர் என்ன செய்து விடுவார்? நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் போக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தாலும் அவருடைய மகிமையாலும் நாம் நிறைந்து இருக்கும் பொழுது முன்னே செல்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? தடைகளை தகர்த்தெறிகிறார், இளைப்பாறுதல் தருகிறார், கோலனானவைகளை செவையாக்குகிறார், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களை எப்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். கர்த்தர் யுத்தத்திற்கு நம்மை பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று அவர் நம்மை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 125:2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போலவும் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் தேவன் இருக்கிறார். எங்கிருக்கிறார்? தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் தேவன் இருக்கிறார். சுற்றிலும் தேவன் இருந்தால் எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு சொந்தமாகிறது, எல்லோருக்கும் அல்ல. என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த லிஸ்டில் வருகின்றோமோ, அவருடைய பிள்ளைகள் என்ற
குணலட்சணங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருந்து அவர் பாதுகாக்கிறபடியால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்மால் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதே தவிர நாம் வெளி உலகத்தில், பொல்லாத உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில் அங்கங்கு விபத்துக்களும் பலவிதமான காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது நாம் எந்த பயமும் இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். சகரியா 2:5, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறார்? அக்கினி மதிலாய் இருக்கிறார். அக்கினி கிட்ட யாராவது வர முடியுமா? வர முடியாது. அக்கினி அவ்வளவு ஒரு வேகம் நிறைந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை 7 மடங்கு நெருப்பை அதிகமாக்கி அவர்களை தூக்கி அதில் எரிந்தார்கள். எரிந்தவர்கள் செத்தார்கள், மாண்டார்கள். ஆனால் அந்த மூவரோடு கூட தேவகுமாரன் உலாவினார். அவர்கள் மூவரும் கொஞ்சம் கூட அக்கினியின் மனம் கூட இல்லாமல் அவர்கள் பத்திரமாக வெளியே வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தான் தேவன் நமக்கு தருகிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? யோபு என்ற பக்தனை பற்றி நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் வீடு, அவனுக்கு உண்டான எல்லாம், வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் கூட சுற்றிலும் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் வேலி அடைத்து தேவன் பாதுகாத்துக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ள மக்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர் எல்லோரும் வேலி அடைத்து தேவன் தனது இரத்த கோட்டையின் பாதுகாப்புக்குள் வைத்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் அவரது இரத்த கோட்டையின் பாதுகாப்புக்குள் வாருங்கள். யோபுக்கு இருந்த பாக்கியத்தை விட நமக்கு அதைவிட பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை தீண்ட முடியாது, சேதப்படுத்த முடியாது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான, மாசற்ற, குற்றமற்ற, விலையேறப்பெற்ற இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் நாம் வரும்பொழுது, ஆவியானவர் துணையோடு கூட நாம் வாழும் பொழுது, நமக்கு உண்டான, நம் குடும்பத்திற்கு உண்டான, நம் வீட்டில் உண்டான பொருள்கள், வாகனங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம் குடும்பத்திற்காக நாம் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். அநேகர் மற்றவர்களுக்காக ஜெபித்து 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 தன் குடும்பத்தை விட்டு விடுவார்கள். தன் குடும்பத்தின் மக்களுக்காக அனுதினமும் காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்கள் வீட்டில் உள்ள பொருள்களையும், அவர்கள் வீட்டில் உள்ள வாகனங்களையும் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து பரிசுத்த அக்கினி மதிலை அவர்களை சுற்றிலும் எழுப்பி பரிசுத்த தூதர்களை வீட்டை சுற்றிலும் பாதுகாவலுக்கு இறக்கி ஜெபம் பண்ண வேண்டும். பாதுகாப்புக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் நான் முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்காகவும், என்னுடைய மருமகன்களுக்காகவும், பேரன் பேத்திகளுக்காகவும் எல்லார் மேலேயும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் இங்கே இருந்து ஜெபம் பண்ணி, அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள் மீது இரத்தத்தை தெளித்து, வாகனங்கள் மீது இரத்தத்தை தெளித்து, அவர்கள் மீது இரத்தத்தை தெளித்து அக்கினி மதிலை எழுப்புகிறேன் ஆண்டவரே. வீட்டை சுற்றிலும் பரிசுத்த தூதர்களை பாளையம் இறக்குகிறேன் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் இருந்த நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பீராக ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு கிடைக்கிறதா? அன்பானவர்களே, வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள் வருகிறது. நாம் அதை ஜெபித்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அதை தெளித்து விட்டு அதற்கு பின் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். அனுதினமும் இதை நான் செய்து விட்டேன், ஆனால் எனக்கு அந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள் பத்திரமாக, ஒரு நம்பிக்கை, தேவன் மீது ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் நமக்கு இரத்த கோட்டையின் பாதுகாப்பு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து, இரத்த கோட்டையின் வேலி அடைத்து, பரிசுத்த அக்கினியின், பரலோக அக்கினியின் வேலியை வைத்து அவர் பாதுகாக்கிறார். ஒரு யோபுவை அவன் வீட்டை சுற்றிலும் வேலியடித்தை பாதுகாத்த தேவன்
நம்மை பாதுகாப்பாமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே பாதுகாப்பார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். நடுவில் இருக்கிறார். வீட்டில் 2 அல்லது 3 பேர் கூப்பிடும் பொழுது, அல்லது சத்தமிட்டு கம்பீரித்து தேவனை துதித்து பாடி ஆராதித்து துதித்து மகிழும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள யார் வந்து இருக்கிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் வந்து இருக்கிறார். அந்த இல்லத்திற்குள் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அப்போ அந்த வீட்டு பக்கம் சத்துருவானவன் தலை காட்ட முடியுமா? தலை காட்ட முடியாது. அநேக இல்லங்களில் அன்பானவர்களே, ஜெபம் இல்லாததினாலும், வேத வாசிப்பு இல்லாததினாலும், துதி ஆராதனைகள் இல்லாததினாலும் தான் சத்ருவின் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. என்ன சொல்லுகிறார்? சீயோன் குமாரத்தியே, நீ சத்தமிட்டு கம்பீரி. சத்தமிட்டு என்ன செய்ய வேண்டும்? தேவனை கூப்பிட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பாடல்கள் என்று ஒரு மெசேஜ் தயார் பண்ணி இருக்கிறேன். பாடுங்கள், தேவனை துதித்து பாடுங்கள் என்று பாடும் பொழுது சாத்தான் நம் வீட்டு எல்லை பக்கமே வரமாட்டான். தேவனை துதிக்கும் பாடலின் சத்தத்தை கேட்டால் அவன் நடுநடுங்கி ஓடி விடுவான். ஆகவே சத்தமிட்டு கெம்பீரியுங்கள் அன்பானவர்களே. ஒரு நாளில் எவ்வளவோ நேரம் இருக்கிறது. நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரித்து தேவனை துதித்து ஆராதிப்பீர்கள். ஆனால் அவர் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். வீட்டில் நடுவிலே அவர் வந்து வாசம் பண்ணினால் அந்த வீடு எப்படி இருக்கும்? தேவ பிரசன்னம் நிறைந்த இல்லமாக, தேவன் மகிமை நிறைந்த இல்லமாக இருக்கும். அதனால தான் நான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையிலையா உட்காந்து ஜெபம் பண்ணுறது, ஒவ்வொரு அறையிலையா உட்காந்து பாடி, வீட்டின் எல்லா அறைகளிலையும் தேவ பிரசனத்தையும் தேவ மகிமையையும் இறக்குவதற்கான முயற்சிகளை செய்து அங்கங்கே உட்கார்ந்து தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, தேவனை துதியுங்கள், சத்தமிட்டு கம்பீரித்து பாடுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் மகா பெரிய தேவன், உன்னதமான தேவன், வல்லமையுள்ள தேவன், அதிகாரம் படைத்த தேவன். உங்கள் நடுவில் வந்து இறங்க வேண்டுமானால் நீங்கள் சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் நடுவிலே யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அதனால் 2-3 பேர் ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. கணவன் மனைவி அல்லது இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து காலை ஜெபம், குடும்ப ஜெபம், இரவிலே குடும்ப ஜெபம், எங்கு சென்றாலும் ஒரு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் சரி, முதலாவது குடும்பத்தின் மக்களோடு ஐக்கியப்பட வேண்டும். அவர்களுக்குள் ஒரு ஒருமனது உண்டாக வேண்டும். அவர்களுக்குள் உள்ள வேறுபாடு நீங்க வேண்டும். நானும் என் குடும்பத்தாரும் அப்படி தான் ஜெபிப்பது வழக்கம். நான் தனிமையில் இருக்கிறபடியினால் ஃபோனில் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஜெபித்து விடுவேன். அப்படி ஜெபிக்காத நாள் எனக்கு கஷ்டமான ஒரு நாளாக இருக்கும். ஆகவே தாயும் மகளும் ஒன்று இணைந்து ஜெபிப்பது, கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது, சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் இணைந்து ஜெபிப்பது கஷ்டமான காரியம். ஏனென்றால் வேறுபாடுகள் அவர்களுக்குள் இருக்கும். இதை பழக்கப்படுத்தி கொண்டால் எல்லா வேறுபாடுகளையும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு இருவர் ஒருமனப்பட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்களேன் அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் இயேசுவின் இல்லமாக மாறிவிடும். சொல்லுகிறது வசனம். 2 பேர் அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பானவர்களே, இப்படியாக நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த வீட்டிலே
நாம் எப்பொழுதும் துதியையும் ஜெபத்தையும் ஏறெடுத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்ம நடுவிலே இருந்து விடுகிறார். அப்போ என்ன நமக்கு வராது? தீங்கை காணாதிருப்பாய். அன்பானவர்களே, தீங்கு உங்கள் வாழ்க்கையில் காணாமல் இருக்க வேண்டுமா? தீங்கு உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்காமல் இருக்க வேண்டுமா? குடும்பமாக ஒரு மனதோடு அன்றைக்குள்ள வேறுபாடுகளை அவ்வப்பொழுது அகற்றிவிட்டு வைராய்க்கத்தையும் கசப்பையும் வளர்க்காமல் அறிக்கையிட்டுவிட்டு இருவரும் கைகோர்த்து ஒரு மனதோடு ஜெபித்து துதிப்பீர்களானால் உங்கள் நடுவிலே தேவன் வந்து வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே தீமை என்பது வரவே வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:6, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! நமக்குள் இருக்கிற இயேசுவை நாம் வாழ வைத்திருக்கிறோமா அல்லது தூங்க வைத்திருக்கிறோமா? நம்முடைய செயல்களால் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரா அல்லது நாம் அவரை நம்முடைய துதியினால் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறோமா? எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் எல்லாரோடும் தேவன் வாசம் பண்ணுகிறார். கொலோசையர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தேவன் நமக்குள் வாசம் செய்வது பெரிய ரகசியம். அவர் நமக்குள் வாசம் செய்கிறதை அறிந்தவர்களுக்குத்தான் அந்த ரகசியத்தின் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆகவே தேவன் நம்மை நடுவில், நமக்கு முன்னே, நமக்கு பின்னே, நமக்கு சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு வேண்டுமானால் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், ஜெபியுங்கள், துதியுங்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அன்பானவர்களே, ஜெபிப்போமா? அன்பான நல்ல பிதாவே, எங்களோடு அருமையாக பேசியிருக்கிறீர். உம்மை போல பாதுகாப்பவர் இந்த உலகத்தில் எங்களுக்கு யார் இருக்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்களை முன்னே பின்னே நடுவிலே சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறீர். உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறீர், கோணலானவைகளை செவையாக்குகிறீர், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை எரித்து போடுகிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அதற்கு நாங்கள் உமக்கு இடம் கொடுத்து, எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுத்து, உம்மை எங்களுடைய துணையாளராக ஏற்றுக்கொண்டு தீங்கை என்றென்றுமே காணாமல் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததற்காக ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதன்படி நடந்து அதனால் வரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை இந்த செய்தியின் மூலம் ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதற்காக நான் தயார் பண்ணும் பொழுது ஆவியானவர் ஒரு பாடல் தந்தார். இயேசு நம் முன்னே, உலகம் நம் பின்னே, இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம், இயேசு என் உள்ளத்தில், சாத்தான் வெகு தூரத்தில், இயேசு நம்மை சுற்றிலும், சாத்தானுக்கோ ரன்னிங் ரேஸ் என்று ஒரு பாடலை தந்தார். கேளுங்கள். சாத்தான் வெகு தூரத்தில், இயேசு என் உள்ளத்தில், சாத்தான் வெகு தூரத்தில், இயேசு என் உள்ளத்தில், சாத்தான் வெகு தூரத்தில், இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம், இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம், இயேசு நம் நடுவில், சாத்தானுக்கோ நடுக்கம், நம்மை சுற்றிலும் சாத்தானுக்கோ